ஹாய் குட்டீஸ், உங்க எல்லாரையும் இந்த வாரத்தில் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்குள்ள ஒரு வாரம் ஓடி போயிட்டு, சரி போன வாரம் ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க. ஆமா குட்டீஸ், டோர் வந்திருந்தான், செம ஜாலியா போச்சு. இந்த வாரத்துக்கான கெஸ்ட்டை பார்த்துடலாமா? கெஸ்ட் வாங்க. ஓ, கை தட்டினா தான் கெஸ்ட் வரும். குட்டீஸ் எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. பொறுமையான தலைப்பு வச்சுலேருந்து எல்லாரும் பொறுமையா வராங்க குட்டீஸ். கை கொடுங்க. வாங்க வாங்க வாங்க, வெல்கம் குட்டீஸ். நம்ம மிக்கி தான் இந்த வாரத்துக்கு வந்திருக்கான். இந்த வாரம் ஃபுல்லாமே மிக்கி தான் ப்ரோக்ராம் பண்ணிடலாமா மிக்கி? சரி, முதல் ப்ரோக்ராம் பார்க்குற முன்னாடி இந்த வாரம் என்ன ப்ரோக்ராம் பார்த்துடலாமா? இந்த ப்ரோக்ராம் தான் இந்த வாரத்துக்கு பார்க்க போறோம். சரி டோரோ. ஏனே, ஐயோ சாரிப்பா, நீ மிக்கியோ? நான் மிக்கினே. சாரி. ஏனே, இப்படிதான் டோரும் போன வாரம் நீங்க வந்து இப்படிதான் இந்த ப்ரோக்ராம்ல பார்க்க போறோம்னு சொல்லி கூட்டு போய் ஒரு ப்ரோக்ராம் முடிய அடிச்சு அப்படி அனுப்பிட்டு இருக்கீங்கனே. அடிக்கலாம் இல்லப்பா, நான் அடிக்கவே இல்லையே அவனை. ஏனே, ஒரு அக்கா வந்து காதை பிடிச்சுனா கிள்னாங்களாம். அது நான் வசனம் படிக்கல. இல்ல அவன் வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணான், அதனாலதான். அப்படியானே? ஆமா. சரிண்ணே. சரி, இந்த வார ப்ரோக்ராம் பேரலாமா? ஓகே குட்டீஸ், ஸ்டார்டிங் பிரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலானே. மிக்கி, நீ தான் ஸ்டார்டிங் பிரேயர் பண்ணணும். நானா? ஆமா. நீங்க பண்ணுங்கண்ணே. நீ பண்ணுப்பா. தோறு பண்ண மாட்டேன்னு கெட்ட பையன் ஆயிட்டான். நீ தான் பண்ணணும், பண்ணு. சரிண்ணே. டீஸ் எல்லாரும் கை குப்பி கண்ணு முடிக்கோங்க. சரி, சொல்லுங்க. சரியா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. ஏசப்பா, நீங்க நாங்க பார்க்க போற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். நாங்க பார்க்க போற பாட்டு, கதை, வசனம் எல்லாமே எங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கணும். இதெல்லாம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஓகே குட்டீஸ், ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம் பாத்துறோமா மிக்கி? பாத்துறலானே. ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம் என்னன்னு தெரியுமா? தெரியலனே. இது கூட தெரியாதா? ஞாபகம் இருக்குனே. சொல்லு. டோர் சொல்லிட்டு போனா. டோர் சொல்லிட்டு போய்ட்டானா? சொல்லு. நல்லா ஆடுனானா? ஆமா, ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம் ஆக்ஷன் சாங் தான் பார்க்க போறோம். ஆமானே, ஆக்ஷன் சாங் தான் பார்க்க போறோம். வாங்க பாத்துட்டு வந்துறலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு குட்டி குட்டி சாத்தான் சாங் தான் பாட போறோம். உங்களால பிடிச்ச சாங் தானே, நம்மளால சேர்ந்து பாடிடுவோமா? குட்டி குட்டி சாத்தான் உன்னை தேடி வருவான், டாடா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை. குட்டி குட்டி சாத்தான் உன்னை தேடி வருவான், டாடா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை. பயங்காட்ட வருவா நீ பயந்து விடாதே, அசை காட்ட வருவா நீ மயங்கி விடாதே. பயங்காட்ட வருவா நீ பயந்து விடாதே, அசை காட்ட வருவா நீ மயங்கி விடாதே. டாடா காட்டி அனுப்பு நீ, டாடா காட்டி அனுப்பு, டாடா காட்டி அனுப்பு நீ, டாடா காட்டி அனுப்பு. குட்டி குட்டி சாத்தான் உன்னை தேடி வருவான், டாடா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை. குட்டி குட்டி சாத்தான் உன்னை தேடி வருவான், டாடா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை. விசுவாசம் இருந்தா விலகி போவாண்டா, வேத வசனம் சொன்னா ஓடி போவாண்டா. விசுவாசம் இருந்தா விலகி போவாண்டா, வேத வசனம் சொன்னா ஓடி போவாண்டா. டாடா காட்டி அனுப்பு நீ, டாடா காட்டி அனுப்பு, டாடா காட்டி அனுப்பு நீ, டாடா காட்டி அனுப்பு. குட்டி குட்டி சாத்தான் உன்னை தேடி வருவான், டாடா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை. குட்டி குட்டி சாத்தான் உன்னை தேடி வருவான், டாடா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை. ஓட ஓட வரட்டு நீ இயேசுவின் பிள்ளை, ஓட ஓட வரட்டு நீ இயேசுவின் பிள்ளை. ஓகே குட்டீஸ், நம்மளால செகண்ட் சாங் பாடுவோமா? செகண்ட் சாங் என்னதுன்னா இஷ்டம் போல போகாத நஷ்டப்பட்டு போகாத அந்த சாங் தான். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா?
இஷ்டம் போல போகாத, நஷ்டப்பட்டு போகாத, பிடிச்சுக்கோ இயேசுவ பிடிச்சுக்கோ. 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 1 1 2 இயேசு நம்ம ஃப்ரெண்டு, 2 2 4 எங்களுக்கு இல்ல வாழு. 1 1 2 இயேசு எங்க ஃப்ரெண்டு, 2 2 4 எங்களுக்கு இல்ல வாழு. 1 1 2 இயேசு எங்க ஃப்ரெண்டு, 2 2 4 எங்களுக்கு இல்ல வாழு. பிடிச்சுக்கோ இயேசுவ பிடிச்சுக்கோ, ஓஹோ பிடிச்சுக்கோ இயேசுவ பிடிச்சுக்கோ, ஓஹோ பிடிச்சுக்கோ இயேசுவ பிடிச்சுக்கோ, ஓஹோ பிடிச்சுக்கோ இயேசுவ பிடிச்சுக்கோ. 3 3 6 இயேசு நம்ம ஸ்டாரு, 4 4 8 சாத்தான் தலையில கொட்டு. 3 3 6 இயேசு நம்ம ஸ்டாரு, 4 4 8 சாத்தான் தலையில கொட்டு. 3 3 6 இயேசு நம்ம ஸ்டாரு, 4 4 8 சாத்தான் தலையில கொட்டு. பிடிச்சுக்கோ இயேசுவ பிடிச்சுக்கோ, ஓஹோ பிடிச்சுக்கோ இயேசுவ பிடிச்சுக்கோ, ஓஹோ பிடிச்சுக்கோ இயேசுவ பிடிச்சுக்கோ, ஓஹோ பிடிச்சுக்கோ இயேசுவ பிடிச்சுக்கோ. குட்டி குட்டி சாத்தான் உன்னை தேடி வருவான், டட்டா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை. குட்டி குட்டி சாத்தா உன்னை தேடி வருவான், டட்டா காட்டி அனுப்பு நீ இயேசுவின் பிள்ளை. மிக்கி ஓட ஓட விரட்டு நீ இயேசுவின் பிள்ளை. ஓட ஓட விரட்டு. நீ யா! இயேசுவின் பிள்ளை. மிக்கி என்ன ஓட வைக்க? ஏய் தெரியாம வந்துட்டேன், சாரி. மிக்கி நம்ம சாத்தான தான் ஓட வைக்கணும், ஓகேவா? சரி, இப்ப ஆக்ஷன் சாங் பார்த்தாச்சு. ஆமா பாத்தாச்சு. அதுக்கு அடுத்து என்ன ப்ரோகிராம் போக போறோம் தெரியுமா? தெரியல. அடுத்த ப்ரோகிராம் வந்து அடுத்த ப்ரோகிராம் வந்து பாத்துட்டு வந்துடலாம். வந்துடலாம். ஆமா, பாட்டு வரும்ப்பா, வா போவோம். போவோம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நம்ம இன்னைக்கு எல்லாரும் என்ன தலைப்புல பார்த்துட்டு இருக்கிறோம்? கரெக்ட், பொறுமை, அப்படிதானே? சரி, நம்ம இதே பொறுமையோட அழகான ஒரு குட்டி வசனம் படிச்சிடலாமா? இன்னைக்கு போர்டில் வரும், அதை நான் சொல்லுவேன், நீங்க திரும்ப சொல்லணும், ஓகேவா? நீடிய சாந்தமுள்ளவன். என்ன குட்டீஸ், இன்னும் வரலையா? பொறுமையா இருக்கணும். மகா புத்திமான். முற்கோபியோ. என்ன குட்டீஸ், இன்னும் வரலையா? வெயிட் பண்ணுங்க. தீனத்தை விளங்க பண்ணுகிறான். நீதிமொழிகள் 14:29. என்ன குட்டீஸ், இன்னொரு தடவை இந்த வசனத்தை சொல்லிடலாமா? நீடிய சாந்தமுள்ளவன், மகா புத்திமான், முற்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுகிறான். நீதிமொழிகள் 14:29. சரி, இந்த வசனத்துக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? சரி, நான் சொல்றேன், கவனமா கவனிக்கணும். எல்லா இடங்கள்லையும் நம்ம எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். நம்ம கோவப்பட்டோம்னா எல்லா பொருட்களையும் எடுத்து உடைப்போம். அது நமக்கும் இல்லாமல் நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். ஸோ நம்ம எல்லா இடங்கள்லையும் பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்தாதான் நம்ம புத்திமான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதனால நம்ம எல்லா இடங்கள்லையும் பொறுமையா இருக்கணும். பாய் குட்டீஸ். மிக்கி வசனம் படிச்சியா? வசனம் படிச்சாச்சா? சரி குட்டீஸ், இப்போ உங்களுக்காண்டி மிக்கி வசனம் சொல்ல போறாங்க. சொல்லுங்க. சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. கத்துக்கறோம். சொல்ல நீங்க சொல்லுங்க. சொல்றோம். நேரம் நின்னுங்க. நேரம் நின்னாச்சு. நீங்கள் பொறுமையா இருங்கள். பொறுமையா இருங்கள். பொறுமையா இருந்தால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வதிப்ப. என்ன வசனம்? நீனா வசனம் எழுதக்கூடாது மிக்கி, சரியா? அந்த அக்கா சொன்ன வசனத்தை சொல்லணும். இப்போ அந்த அக்காவே திரும்ப சொல்லுவாங்க. மிக்கி பாத்தியா அந்த அக்கா எப்படி வசனம் சொன்னாங்க? இந்த வசனத்தை நீ மறக்காம படிச்சிடணும். நம்ம குட்டீஸ்லாம் ஃபர்ஸ்டே படிச்சிட்டாங்க. நீங்க படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டேன். சொல்லுங்க. சொல்றேன், சரியா? முடியறதுக்குள்ள சொல்றேன், சரியா? அடுத்த ப்ரோகிராம் போலாமா? ஓகே, நீ போயிடலாம். அடுத்த ப்ரோகிராம் ஜூஸ் வச்சிருந்தாங்க ஒரு அக்கா. ஜூஸ் வச்சிருந்தாங்களா? ஆமா. என்னன்னு நீ நில்லுங்க, நான் போயிட்டு வரேன். சரி, அந்த அக்கா ஃபர்ஸ்ட் பண்ணிக்கிட்டோம், அதுக்கு பிறகு நம்ம குடிப்போம். அப்படின்னு பண்ணலையா? ஐயோ, சொல்றதுக்குள்ள ஓட்டானே. ஓகே குட்டீஸ், அடுத்த ப்ரோகிராம் ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் தான் பார்க்க போறோம். வாங்க பாட்டு வந்துடலாமா? ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
இந்த சில்ட்ரன்ஸ் டே மூலமாக உங்களை பார்க்குறதுல அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இன்னைக்கு நம்ம எந்த தலைப்பில் பார்த்துட்ருக்கோம்? பொறுமை அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துட்ருக்கோம், அப்படி தானே? சரி, நம்ம அந்த பொறுமை அப்படிங்கிற தலைப்பில் வச்சு ஒரு சின்ன ஆப்ஜெக்ட் லெசன் பார்க்க போகிறோம். சரிங்களா? எல்லாரும் கவனமாக கவனிக்கணும். சரி, அக்கா ஒரு கேள்வி கேட்கட்டா? உங்களை என்னெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு கோவம் வரும்? ஒவ்வொன்றா சொல்லுங்க பார்ப்போம். அம்மா திட்டுனா கோவம் வரும், ஸ்கூலில் டீச்சர்ஸ் திட்டினாலும் கோவம் வரும், ஃப்ரெண்ட்ஸு கிண்டல் பண்ணால் கோவம் வரும், வீட்டில் வேலை சொன்னால் கோவம் வரும். வேற என்னெல்லாம் கோவம் வரும் சொல்லுங்க. நீங்கள் சொன்னால் தான் நான் சொல்ல முடியும். மேம் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னா, நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னா கோவம் வரும், அப்படி தானே? அப்புறம் சனிக்கிழமை லீவ் விடலைடா கோவம் வரும். வேறு எதுக்கெலாம் கோவம் வரும்? இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு, நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவம் வரும், அப்படி தானே? வீட்டில் உங்களுக்கு பிடிக்காத சமையல் செஞ்சுட்டாலே உங்களுக்கு கோவம் வரும், அப்படி தானே? நைட்டு நீங்கள் கேட்டது உங்களுக்கு வாங்கி கொடுக்கறனாலே கோவம் வரும், மூஞ்சி தூக்கிட்டு சாப்பிட மாட்டீங்க, அப்படி தானே? சரி, இந்த கோவம் நம்மளுக்கு இவ்வளோ கோவம் இருக்குது, சரிங்களா? இந்த கோவம் நம்மளுக்குள்ளே இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், சரிங்களா? பார்த்துடலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? இந்த 2 தான் நம்ம, அப்படி தானே குட்டீஸ்? ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ கோவப்பட்டாலும் நம்ம பொறுமையாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளோ கோவப்பட்டாலும் நம்ம அந்த கோவத்தை வெளிக்காட்டினா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா குட்டீஸ்? ரெடியாக இருங்கண்ணே. சரி குட்டீஸ், பார்த்துட்டிங்களா என்ன நடந்துச்சு? இதில் பொங்கிட்டு அப்படி தானே எல்லாமே வெளியே வந்துட்டு. இதில் என்ன நடந்துச்சு? எதுவுமே நடக்கலை, அப்படி தானே? சரி, நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, இந்த ஜூஸை குலுக்கும் போது எல்லாமே பொங்கிருச்சு, அப்படி தானே? இதே மாதிரி தான் நம்ம அதிகமாக கோவப்படும் போது, அந்த கோவத்தை வெளிக்காட்டும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? என்னத்தையாவது போட்டு உடைப்போம், அப்படி தானே? அந்த பொருளை உடைக்கும் போது நம்மளுக்கும் கெட்ட பேர், அந்த பொருளும் உடஞ்சிரும், அப்படி தானே? ஸோ நம்ம கோவப்படாமல் எந்த இடத்துலையும் அமைதியாக பொறுமையாக போனோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஸோ நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம்? எந்த இடத்துலையும் பொறுமையாக இருக்கணும். இதில் யாரை மாதிரி இருக்கணும்? தண்ணி மாதிரி இருக்கணும். ஓகேவா குட்டீஸ்? இனிமேல் பொறுமையாக இருக்க கற்றுக்கோங்க, சரிங்களா? பாய் குட்டீஸ். ஓகே குட்டீஸ், நம்ம ஆப்ஜெக்ட் லெசன் பார்த்துட்டு வந்தாச்சு. என்ன மிக்கி கோவமா நிக்க? ஆமாண்ணே. என்னாச்சு? அந்த அக்கா வந்து ஆப்ஜெக்ட் லெசன்ல அந்த ஜூஸ் வந்து பொங்க வச்சு பொங்கி அது கீழே சிந்திட்டாங்கண்ணே. பொங்கி கீழே சிந்திட்டாங்களா? ஆமா, ஐயா வாயில சிந்திருந்தா கூட நல்லா இருக்கும். குடிச்சிருப்பியோ? ஆமாண்ணே. சரி, மிச்சம் கொடுத்தாங்களா எப்படி? அது எதுவுமே கொடுக்கலையே. ஐயோ, சரி மிக்கி சொல்லிடுறோம், அந்த அக்காட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துரும். சரிண்ணே. சரி, அது பாத்தியா அந்த ஜூஸ் எப்படி பொங்குச்சு பாத்தியா? ஆமாண்ணே, பொங்கி. ஏன்னா அந்த ஜூஸ்ல ஒரே கோவம், ஃபுல்லா கோவம், டென்ஷன் எல்லாம் அந்த ஜூஸ்குள்ள இருந்தனால தான் அது பொங்கிட்டு. நானும் இப்ப கோவமா தானே இருந்தேன். ஆமா மிக்கி, அந்த அக்கா சொன்னாங்கல்ல, நம்ம எப்பவும் தண்ணி பாட்டில் மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? தண்ணி பாட்டில் மாதிரி இருக்கணும், கோவமே படக்கூடாது. ஓகேண்ணே. ஓகேயா? இப்ப அடுத்த ப்ரோகிராம் வந்து கோவமே படாம பொறுமையா இருந்து ராஜாவான ஒரு அண்ணனை பாத்துருமா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வாரம் நம்ம எந்த தலைப்பில் பார்த்துட்டு இருக்கோம்? பொறுமை. அக்கா உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லித்தர சரியா? பொறுமைங்கிற தலைப்பில் பொறுமையாக இருந்த ஒரு அண்ணனை பற்றி தான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம், சரியா? யோசேப்பு அப்படின்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க, சரியா? அந்த அண்ணன் கூட மொத்தம் 11 பேர். அந்த அண்ணனையும் சேர்த்த மொத்தம் அவங்க வீட்டில் 12 பேர். அதுலேயும் அந்த அண்ணன் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப செல்ல பிள்ளை. நீங்களும் அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பாவுக்குனா ரொம்ப செல்ல பிள்ளைனா இருப்பீங்களா? அதுமாதிரி அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப செல்ல பிள்ளை அந்த அண்ணன். உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அண்ணனுக்கு போது நல்லா புதுசாக ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, நல்லா விதவிதமாக நல்லா சாப்பாடு எல்லாமே அந்த அண்ணனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. உடனே இதை பார்த்த உடனே அவங்க வீட்டில் மற்ற 11 பேருக்கும் என்ன பண்ணால் ரொம்ப கோவம் வரும். நம்ம வீட்லேயும் அப்படி தானே, இப்போது உங்கள் அக்காவுக்கு மட்டும் ஒன்று பண்ணுறாங்கன்னா அப்போ உங்களுக்குலாம் கோவம் வரும்ல, அந்த மாதிரி. உடனே ஒரு நாள் வந்து
அந்த அண்ணன் வந்து ஒரு கனவு காங்குறாங்க யோசேப்பண்ண. மறுநாள் அவங்க அண்ணன்ட்ட எல்லார்ட்டையுமே சொல்கிறாங்க என்னென்னா, இந்த நெல்லெல்லாம் அறுத்து வைப்பாங்களா அந்த அரிக்கட்டில் வந்து என்னோட அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நிற்கு, உங்கள் எல்லாரும் அரிக்கட்டுமே என்ன பண்ணுது, என்ன வணங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதை கேட்டோன்னே அவங்க அண்ணனுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, அது எப்படி எங்களோட அரிக்கட்டு மட்டும் உன்னை வணங்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப கோவம் வந்துட்டு. உடனே அதுக்கப்புறம் அந்த அண்ணன் என்ன பண்ணுறாங்க, யோசேப்பண்ணன்ட்ட ரொம்ப கோவப்படுறாங்க. உடனே அந்த யோசேப்பண்ணன் என்ன பண்ணுறாங்க, பொறுமையாக இருக்காங்க அப்படியான்ட்டு. மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னா, யோசேப்பண்ணன் வந்து ஒரு கனவு காங்குறாங்க. உடனே மறுநாள் அவங்க வீட்டில் எல்லாரும் இருக்கும்போது சொல்லிட்டு இருக்காங்க அந்த கனவை. என்ன கனவுன்னா, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரமும் என்ன பண்ணுறது, என்ன வணங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா கேட்காங்க. அவங்க அப்பா கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கும் இந்த வாட்டி கோவம் வந்துட்டு, அது எப்படி நானும் உங்கள் அம்மாவும் உன்னை வணங்குறோமா உங்கள் அண்ணன் எல்லாருமே அப்படின்ட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. உடனே ஆனால் யோசேப்பண்ணன் என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே சொல்லாமல் அப்படி அமைதியாகவே இருக்காங்க. உடனே மறுநாள் வந்து அவங்க அண்ணன் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஆடு மேய்க்காங்க. யோசேப்பண்ணன் வீட்டில் நிறைய ஆடு மாடுலாம் இருக்கும். ஸோ ஆடு மேய்க்க போயிட்டாங்க அவங்க அண்ணன் எல்லாருமே. ஏன்னா யோசேப்பண்ணன் யார், அவங்க அப்பாவுக்கு ரொம்ப செல்லப்பலாம். அப்போ அவங்க வந்து வீட்டில் இருக்காங்க ஆடு மேய்க்காம. உடனே அவங்க அப்பா சொல்கிறாங்க, நல்லா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு யோசேப்புகிட்ட கூப்பிட்டு, நீ போய் உங்கள் அண்ணன்ட்ட போய் இந்த சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வா, அவங்க அண்ணன் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு நீ இந்த சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வாங்க. உடனே யோசேப்பண்ணன் என்ன பண்ணுறாங்க, சரின்ட்டு சாப்பாடை வாங்கிட்டு போகிறாங்க. அப்போது வந்து இந்த அண்ணன் யோசேப்பண்ணன் தூரத்துலேருந்து வரதே அவங்க கூட இருக்காங்களா அவங்க அண்ணன் எல்லாருமே பார்க்காங்க. அங்கே வாரான் பாரு, நம்மளாம் அவனை வந்து வணங்குறோமா அப்படின்னு சொல்கிறான் பாரு அப்படின்ட்டு இவங்க வந்து யோசிக்காங்க, அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. உடனே அப்போ வந்து சொல்கிறாங்க, ஒரு ஐடியா வந்து இன்னொரு அண்ணனுக்கு ஒரு ஐடியா வருது. அப்போ சொல்கிறாங்க, அவனை பசாட்டிக்கு நம்ம கொன்றுவோம், இங்கே யாருமே பார்க்கல, கொன்னுட்டு ஏதாவது விலங்கு சிங்கம் புலியெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அவனை வந்து கொன்னுட்டு அப்படின்ட்டு நம்ம போய் அப்பாட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு அண்ணன் மட்டும் சொல்கிறாங்க, அது எப்படி வேண்டாம், அவன் பாவன்ட்டு ஒரு பெரிய குழி இருக்காங்க, அந்த குழிக்குள்ளே தூக்கி அவனை போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கூட உள்ளவங்களும் சரி அந்த குழிக்குள்ளே நம்ம போட்டுருவோம் அப்படிங்காங்க. உடனே அந்த அண்ணன் வந்தோடனே குழிக்குள்ளே தூக்கி அவங்கள போட போச்சுல அங்கே நிறைய வியாபாரிகள் போனாங்க. அவன் சொல்கிறாங்க, இன்னொரு அண்ணன், நம்ம எதுக்கு குழிக்குள்ளே போட்டால் நமக்கு வந்து ஒரு லாபமே இல்லை, இவனை வச்சு பசாடிக்கு என்ன பண்ணுவோம், அந்த வியாபாரிகிட்ட விற்றுருவோம், அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்காங்க. சரின்ட்டு 20 வெள்ளி காசுக்கு என்ன பண்ணிடுறாங்க, அந்த அண்ணனையும் அவங்க வியாபாரிகிட்ட வந்து விற்றுடுறாங்க. உடனே விற்றுட்டு அவங்க அப்பாட்ட போய் நம்ம தம்பி யோசேப்பை வந்து விலங்கு கொன்னுட்டு அப்படின்ட்டு சொல்லி போய் சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் அந்த அண்ணன் ரொம்ப செல்ல பிள்ளைல. ஸோ ரொம்ப அவங்க அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ என் பையன் இறந்துட்டானா அப்படின்னு. உடனே அதுக்கப்புறம் அந்த வியாபாரிகள் வந்து அந்த யோசேப்பண்ணனை எகிப்து தேசத்துக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே கொண்டு போய் அந்த அண்ணன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க செய்யாத தப்புகள்லாம் ஜெயிலில் இருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து அந்த அண்ணன் ரொம்ப செல்லப்பிள்ளை தானே, அங்கே போய் எப்படி தனியாக வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உடனே அந்த அண்ணன் எல்லா இதுலையுமே ஆனால் அவங்க செய்யாத தப்புக்கெல்லாம் நிறைய தண்டனைலாம் அனுபவிப்பாங்க. ஆனால் அந்த அண்ணன் வந்து எதுவுமே அவங்கள வந்து எய்த்து யார்ட்டையுமே பேசாமல் ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. உடனே இந்த பொறுமையாக இருந்தோடனே ஏசப்பா வந்து இந்த அண்ணனுக்கு வந்து ரொம்ப பொறுமையாக இருக்காங்கல்ல, பொறுமையாக இருந்தோடனே ஏசப்பா வந்து என்ன பண்ணுறாங்க, இவன் இவ்வளோ பொறுமையாக இருக்கான்ட்டு அந்த அண்ணனை வந்து அந்த தேசத்தில் அந்த எகிப்து தேசத்தில் என்ன பண்ணுறாங்க, பெரிய ஒரு நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல வந்து வைக்காங்க. ஓகே குட்டீஸ், நம்மளும் இந்த மாதிரி யோசேப்பண்ண மாதிரியே பொறுமையாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா நம்மளை ஒரு நல்ல பொசிஷனில் வைப்பாங்க. ஓகே, நம்மளும் யோசேப்பண்ண மாதிரி பொறுமையாக இருப்போம். என்ன குட்டீஸ், யோசேப்பண்ண வாழ்க்கைய பாத்தீங்களா? எப்படி பொறுமையா இருந்து ராஜா ஆயிட்டாங்களா? என்ன மிக்கி நான் சொல்றதே சொல்லிட்டு இருக்க? மிக்கி இப்படி பண்ண கூடாது மிக்கி. ஓ கோபப்படுறேன், சாரி. ஓ சாரி மிக்கி. ஓ பிராங்கா? குட்டீஸ் கிளாப் பண்ணிருங்க. போனாட்ட வந்தவங்க என்ன சொன்னாங்க, பொறுமையா இருக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான். சரி, இப்போ அடுத்த ப்ரோக்ராம் வந்து ஒரு அருமையான கேம் பார்க்க போறோம். அந்த கேம் பாத்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் வருவாங்க. இப்படி கூச்சிக்கிட்டே இருப்பாங்க. யார் கடைசி நிக்காங்களோ அவங்க தான் வின்னர். ஒண்ணு இந்த கேம்ல நாங்க சேர்த்துக்கிறோம். சரி போலாமா? வாங்க குட்டீஸ் போலாம். பாட்டு நிப்பாட்டினோட இந்த குதிச்சுட்டே இருக்க ஆள் அப்படியே நின்றுணும். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, அந்த காலை கீழே இறக்கக்கூடாது, தூக்கின காலை இறக்கக்கூடாது. கீழே இறக்கிட்டாங்கன்னா அவுட்டு. கேம் புரிஞ்சுதா? விளாடுமா? என்ன விளாட்லாமா? ரெடியா பிள்ளைங்களா? நீங்களும் கவனிங்க. ட்ரையல் வேண்டாம், சும்மா அடிச்சு போகண்டா, பிள்ளைங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெடியா? அண்ணன் பாட்டு பாடுறேன், நீங்களும் என்ன பண்ணுங்க, கவனிங்க. போட்டு ஒரே இடத்துல ஆடணும், ஒரே இடத்துல. குதிக்க சொன்னா ஆடிட்டு இருக்காங்க பாரு.
என்ற காலமே புது வாசல்கள். யார் 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 என்ன யாரும் அவுட் ஆக மாட்டேங்க. உடனே போட்டுரும். போட்டு அடுத்து ஈஸ்ட்ல வெஸ்ட்ல நார்த்ல சவுத்ல எல்லா திசையிலும் நேரத்திலுமே ஆச்சரியமே. அவ்வளோதான், தமிழ் முடிஞ்சிருவான்னு நினைக்கிறேன். அவுட்டே, தமிழ் அவுட்டு. சைஸ் அவுட்டா? சைஸ் அவுட் இல்லையோ? சைஸ் அவுட்டு. வியந்து வாழும் காலம் காலம் இது நம்ம காலம். ஹாய் ஹென்றி, மாற்றலாமா? ஏழை மாற்றக்கூடாது. காலம் மாற்றிட்டு நிற்காங்க. யாரையா பிடிச்சி கீழே இழுத்து விட்டாதான் உண்டு நினைக்கிறேன். இந்த நான் உள்ளே போகிறேன். நேரத்திலுமே ஆச்சரியமே. வெளியே வண்ட ஜபீன் வந்து வட்டத்தை விட்டு வெளியாண்டான். போட்டு மார்னிங் அண்ட் ஈவினிங் அண்ட் ஆஃப்டர்நூன் எல்லாம் ஆச்சரியத்தால் அசந்திடுது என்னோட காலையும். யாரு யாரு யாரு? அஜயஸ்வரி அவுட்டா? சரி, தம்பி தான் ஜெயிச்சிருக்காப்புல. சரி தம்பி, தம்பிக்கு நல்லா கை தட்டுங்க. பொண்ணாட போத்திடும். நல்லா உற்சாகமா போஸ் கொடுங்க. அடுத்து ப்ரைஸ் கொண்டாங்க, ப்ரைஸை கொண்டாங்க. வாங்க வாங்க, நீங்களும் கொடுங்க. அப்படியே என்ன வாங்கிக்கோ. ஓகே ஓகே பிள்ளைங்களா, கேம் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? எல்லா அண்ணங்களும் டயர்ட் ஆகிட்டாங்க. அதான் அண்ணனிக்கேன். சரி, இதே மாதிரி அடுத்த வாரம் ஒரு சூப்பரான கேமோட உங்களை பார்ப்போம். சரியா? எல்லாருக்கும் பாய் பாய். ஓகே குட்டீஸ், கேம்லாம் அருமையாக ஆண்டோம். குளிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். நான் ஜெயிச்சிடலாம் நினச்சேன். கடைசி நம்மளை தோக்க வச்சிட்டாங்க, சதி பண்ணிட்டாங்க. சரி, இப்போ அடுத்து மிக்கி, அப்போதான் என்கிட்ட ஏதோ சொன்னியே, ஜூஸ் தராம போயிட்டாங்களோ? ஓகே குட்டீஸ், இதே போல் மிக்கிக்கு வந்து இன்னைக்கு ஜூஸ் தராம போயிட்டாங்க. அதனால நம்ம இன்னைக்கு ப்ரோக்ராம் முடிக்கிறோம். டோரோட காதை திருவிட்டுருக்காங்க. அதனால நம்ம ப்ரோக்ராம் முடிச்சிடலாம். சரியா? ஓகே குட்டீஸ், இதே போல இந்த வாரம் உங்களுக்கு ப்ரோக்ராம் பிடிச்சிருந்தா மிக்கின்னு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கமெண்ட் பண்றாங்க பார்க்கலாமா? ஆமா குட்டி. ஓகே குட்டீஸ், பை.